ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another yapping செஷன். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாடர்ன் லவ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்களா செல்லுங்களா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். எனக்கு அவ்வளோ பெரிய டேர்ம்ஸ்லாம் தெரியாது. சில டேர்ம்ஸ்லாம் தெரியும், இந்த சிச்சுவேஷன்ஷிப்பு, பிரெட் க்ரம்பிங் இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில், எனக்கே இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன்ஷிப். இப்போ இந்த சிச்சுவேஷன்ஷிப் என்னென்னா, அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயும் போல் ரிலேஷன்ஷிப் வெளியும் இல்லை, போகிற மாதிரி இருக்குது ஆனால் போகாத மாதிரியும் இருக்குது. உங்களுக்கு புரியுதா? எப்படி சொல்கிறது, எவனோ ஒருத்தவனுக்கு 2 பேரில் ஏதோ ஒரு இஷ்யூங்க, கமிட்மெண்ட் இஷ்யூ, சரியா? அதனால் ரிலேஷன்ஷிப்பில் போக முடியல. ஆனால் என்ன இருக்குது, உனக்கு அந்த பர்சனை பிடிச்சிருக்கு. ஆனால் இது எனக்கு புரியல, எனக்கு தெரியலங்க. எனக்குலாம் அப்படின்னா யாரையாவது பிடிச்சிச்சுன்னா ரிலேஷன்ஷிப் ஒருத்த மயிராக போச்சுன்னு போயிட வேண்டியதான் ரிலேஷன்ஷிப்புக்கு. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் சிச்சுவேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வந்து பயன் பெறும்னு தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா பென்சிங்கும் இதே மாதிரி தான். அதாவது என்ன, நீங்கள் இதில் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டீங்க, சரியா? ஆனால் இதில் என்ன விஷயம், அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஃபுல் கமிட்மெண்ட்லாம் கிடையாது, ஆனால் நீங்கள் இருக்கணும். புரியுதா உனக்கு? வசதிக்கு இல்லைனாலும் அசதிக்கு இருக்கிற மாதிரி, எப்படி சொல்கிறது, நீ சும்மா இருக்கணும், நீ சும்மா இரு என் கூடயே, அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில் இருக்கிறது தான் என்னது, பென்சிங். அடுத்தது வந்து கோஸ்டிங். உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கோஸ்டிங்கிறது என்னதுன்னா, டக்குன்னு பேசிகிட்டே இருப்போம், டாட்டா பை பை நான் வரமாமேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீ என்ன பண்ணுவ, நீ யோசிச்சுட்டு இருப்ப, திங்க் பண்ணிட்டு இருப்ப, எதனால கோஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு நாள் அதுவாக இருக்குமோ இல்லை இதுவாக இருக்குமோன்னு. ஆனால் உண்மையான ரீசன் என்னது, உங்ககிட்ட அவங்களுக்கு பேச பிடிக்கலாடா, அதுதான் உண்மை. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னையே ஏமாத்திட்டு இருக்க, உன்னையே மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்க. சி, நான் இந்த நோட்டில் தாங்க பார்க்குறேன். நன்மை எனக்குலாம் வந்து அவ்வளோ இதெல்லாம் கிடையாது டக்கு டக்குன்னு எடுத்து விடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பாக்கெட்டிங்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணக்கூடாது, யாருக்கும் தெரியாமல் பத்திரமாக பாக்கெட்டில் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கெட்டில் வச்சுருக்கிற மாதிரி யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது தான் என்னது, பாக்கெட்டிங். இதுவும் உங்களுக்கு புரியலையா? என்ன மாதிரி நீங்களும் இந்த சமுதாயத்துக்கு புது நபரா? வெயிட், இதை விட சூப்பரான விஷயம்லாம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வோக் விஷயம்னு ஒன்று இருக்குது. அதாவது எப்படின்னா, ரொம்ப ப்ரோக்ரெசிவாக இருக்க மாதிரி புளுத்தி, நான் வந்து ஃபெமினிசம் சப்போர்ட் பண்ணுவேன், நான் வந்து எல்ஜிபிடிக்யூ சப்போர்ட் பண்ணுவேன், நான் வந்து இது ரொம்ப பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ளவன்னு சொல்லி உங்களை வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து ஒரு இன்டலெக்சுவல் அந்த மாதிரி, எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப வோக்காக இருக்கேன்னு சொல்லி ஏமாற்றி காதல் பண்ணுறது தான் என்னது, வோக் ஃபிஷிங். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னதுன்னா லவ் பாம்பிங்னு சொல்கிறாங்க. அதாவது இது பேர்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் லவ் பாம்பிங்னா என்னென்னு. அதாவது அதிகப்படியான அன்பை வந்து உங்கள் மேலே செலுத்தி உங்களை குழுன்னு காய வைக்கிறதா என்னது, லவ் பாம்பிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாம்பிங். இதெல்லாம் நான் எங்கே கேள்விப்பட்டதே தெரியல, இதெல்லாம் நான் ரெட்டில் கூட படிச்சதுலடா, இதெல்லாம் எங்கடா எடுத்துகிட்டு வரீங்க? ஜாம்பிங்னா என்னன்னா, உங்களை ஒரு நாள் கோஸ்ட் பண்ணிடுவாங்களாம். கோஸ்ட் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி திருப்பி விடுவாங்களே. என் வாழ்க்கையில் அப்படி தான்டா நிறைய பேர் இருக்கானுங்க. அப்போ எல்லோரும் என்ன ஜாம்பிங் பண்ணுறாங்களா? வீடியோ எடுக்கும் போது ரியலைஸே பண்ணுறேன், ஐயோ இது தெரியாமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இல்லை ஜாம்பிங்னா இது ரிலேஷன்ஷிப் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் தான் வரும். எனக்கு அந்த மாதிரி வரல, ஏன்னா ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு லைனாக ஒரு 4-5 இது கொடுத்துருக்காங்க, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். பிரெட் க்ரம்பிங், கோஸ்டிங், பென்சிங், சிச்சுவேஷன்ஷிப், பாக்கெட்டிங், ஜாம்பிங், கேஸ்பரிங், வோக் ஃபிஷிங், கேஸ் லைட்டிங், குஷனிங், சாஃப்ட் லான்ச்சு. இத்தனை வச்சுருக்கீங்களே, ஒன்றுத்துலேயுமாடா நீங்கள் இல்லை? சி, எனக்கு ஒன்றுமே புரியல. இத்தனை ரிலேஷன் ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுறாங்கன்னே தெரில. ஒன்று இருக்குன்னா இருக்குது, ஆமாம் நான் உன்னை லவ் பண்ணுறேன், அவள் தான். கல்யாணம் பண்ணுறது அது வந்து உங்கள் சாய்ஸ், லிவிங்கில் இருக்கலாம் இல்லைனா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கமிட்மெண்ட்டை பத்திரமா வச்சுக்கணும். நீ இஃப் த பர்சன் இஸ் டாக்ஸிக்னா யூ கேன் லீவ் தம். ஆனால் அதுக்காண்டி எனக்கு வந்து இதை பற்றி யோசிக்கலாம். நம்ம ரிலேஷன்ஷிப்பு ஓகே, ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், பட் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏன்டா அப்படி இருக்கீங்க? ரிலேஷன்ஷிப்னு இதை சொல்கிறீங்களே தவிர அதில் அன்பே இல்லையே. யூ ஹாவ் டு பில்ட் அ ரிலேஷன்ஷிப் வித் லவ், நாட் வித் கமிட்மெண்ட்ஸ். எப்படி சொல்கிறது, நான் என்ன கையெழுத்தா போட்டு கொடுக்குறேன் உன் கூட இருக்கிறேன்னு? அது கிடையாது. நீ எப்போ என் மேலே அன்பு செலுத்திட்டே இருக்கிற, நானும் உன் மேலே அன்பு செலுத்திட்டே இருக்கேன். நீ எப்போ அன்பை கட் பண்ணுறியோ அப்போ நான் கொஞ்ச நாள் பொறுத்து பார்ப்பேன், நீ வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுற, இல்லை நீ வந்து திருப்பி அன்பு கொடுக்குறியா இல்லையான்னு. நீ அந்த நேரம் பார்த்து அன்பை கொடுக்கலன்னா நான் வந்து இது சரிப்பட்டு வராதுன்னு போயிடுவேன்.
ஆனால் அதை விட்டு நீ என்ன பண்ணுற, இல்லை நம்ம இது கமிட்மெண்ட்டில் இருக்கோம், இதை உடைக்கக்கூடாது, என் மேலே எந்த நான் உன் கேரக்டர் அசசினேட் பண்ணுறேன்னு நீ என்ன பண்ணிடுற, என்ன கில்ட்டி ஆக்கிடுற, என் கேரக்டரே இப்படி தான் சொல்கிற அப்படி இப்படின்னு. உனக்கு புரியுதா இல்லையா? ரிலேஷன் அன்பு எப்படி, லவ் இஸ் லைக் நாட், எப்படி சொல்கிறது, ஒரு பர்சன் மேலே வரக்கூடாதுரா, அவங்க கொடுக்குற லவ் மேலே உனக்கு இது இருக்கணும், லவ், அதுதான் லவ். புரியுதா? நீ என்ன பண்ணுற, நீ என்ன நல்லா வந்து மேனிப்புலேட் பண்ணி ஒரு அப்பாவி ஜீவன் எங்களை மாதிரி விக்டிம்ஸ் என்ன பண்ணிடுறானுங்கன்னு சொல்லிட்டு நான் கேன் அசியூம் பண்ணிடுறாங்கன்னா அஸ் அ ஹோல் அந்த மனிதர்கள் அப்படி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏமாத்திடுறாங்க டக்குன்னு மேனிப்புலேட். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, டக்குன்னு நடுவில் ஒரு மெசேஜ் வந்துருச்சு, அதனால கட் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இவ்வளோ லவ்லாம் காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கடா, எனக்கு தெரியலன்னு தான் நான் வீடியோவே கேட்குறேன். ஒன்று பிடிச்சிருக்கு, இல்லை பிடிக்கல, ஓகேவா? ஒன்று நீ வந்து கஷ்டப்படுவ, இல்லைனா சந்தோஷமாக இருப்ப, அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிச்சு. நீ என்ன பண்ணுற, இந்த மாதிரி கண்ட கருமத்துக்குள்ளெல்லாம் போய் அது என்ன தெரியுமா, நீ என்ன நினச்சிக்கிற, மேம்போக்காக இருக்க, நான் ரொம்ப மாடர்னாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி பி டேர்ம்ஸ்லாம் போயிடுற. சில நல்ல விஷயங்களும் இருக்குது, நான் இல்லைன்னா சொல்ல, டேட்டிங்லாம் நல்லது தான், போங்க டேட்டிங் போய் தெரிஞ்சுக்கிட்டு ரிலேஷன்ஷிப் போகிறது தான் நல்ல விஷயம் தான், அப்புறம் அதெல்லாம் சூப்பர். ஆனால் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஷிப்பு, இந்த மாதிரி பாக்கெட்டிங்கு, பிரெட் கிரம்பிங், பெஞ்சிங், இந்த மாதிரிலாம் ஏன்டா போகிறீங்க, ஏன்டா பைத்தியக்கார பசங்களாடா நீங்களாம்? நீங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்று மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு புரியலையாடா? இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்களுக்கு வந்து அட்டென்ஷனோ அவங்களுக்கு அந்த வேலிடேஷனோ ஒன்று யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பண்ணுறாங்க. நீ என்ன நினச்சிக்கிற, ஓகே இந்த மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்லாம் இப்போ இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு நீ மட்டி புண்டை மாதிரி நீ என்ன பண்ணிடுற, நம்பிட்டு உட்காந்துக்கிற. நம்பிட்டு நீ அதில் வேற நீ வந்து காதல் பெரிய கவிஞர் வச்சு வெக்கமால உனக்குன்னு ஒரு செல்ஃப் ஒர்த் இருக்குன்னா நீ அதுக்கேற்ற பர்சனை தான் நீ ரீச் அவுட் பண்ணுமே தவிர, உனக்கு கிடைச்ச பர்சனை நீயே லவ் பண்ணுற ஒன்றை நீயே மேனிப்புலேட் பண்ணிக்கக்கூடாது. புரியுதா? இப்போ வந்து அடுத்த இதில் பெரிய விஷயம் என்னென்னா, நீ மேனிப்புலேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுற, நீ உன் வாழ்க்கையே மொத்த வாழ்க்கையை எடுத்து அடமானம் வச்சிடுறா அவன் மேலேயோ. இப்போ என்ன ஆயிடுது, உனக்கு சூத்தடி தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் ரிலேஷன்ஷிப்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றே இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருங்க, இல்லைன்னா 2 நாள் அழுங்க, 2 நாள் மனசு சளி சிந்திட்டு ஒரு மாதம் 4 மாதம் அப்படி தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக. என்ன பண்ணு, நீ ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அதை விட்டு போயிடு. இல்லைன்னா நீ இதை நீ நினச்சி பாரு, இல்லைன்னு சொன்னோடனே நீ போயிட்ட ஒரு 4 மாதம் கஷ்டப்பட்டு. இதே நீ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஷிப்பில் இருந்து உன் கூடிய அவங்க இருந்த அட்டாச்மெண்ட்டு, அந்த அவங்க கொடுத்த மெமரி எல்லாம் அப்படியே அவங்க கூடிய இருந்து டக்குனு அவங்க போனதுக்கப்புறம் எல்லாமே போயிடுச்சுன்னு நீ 1 வருஷம் 2 வருஷம் உட்காந்து அழுதுட்டு இருப்ப. ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். 4 மாதமா 2 வருஷமா நீயே முடிவு பண்ணிக்கோ. உன்னோட அல்ப ஆசைக்காக நீ என்ன பண்ணிடக்கூடாது, உன் மென்டல் ஹெல்த்தை ரூயின் பண்ணிடக்கூடாது, ஓகேவா? சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ நான் வந்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயே போகல ப்ரோ நான். ஆனால் வந்து எனக்கு என்ன நிறையா பிரச்சனையாக இருக்குது, அந்த பெண்ணுக்கு என்ன பிடிக்கல, அந்த ஆணுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு நீங்கள் எல்லாருமே வந்து சொல்கிறதா நான் கேட்டிருக்கேன். ஸோ இப்போ இதுதான் பிரச்சனைனா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இதான் அந்த நீங்கள் லவ் பண்ணுறவங்க, இதான் நீ என்ன பண்ணுற, போயிட்டு அவங்கள அப்ரோச் பண்ணுற. சில நேரத்தில் நீ என்ன பண்ணிடுற, அப்ரோச் கூட பண்ண மாட்டேங்கிற. அவங்களுக்கு வேறு யாரையாவது முன்னாடியே பிடிச்சிருந்துச்சுன்னா நீ அப்ரோச் பண்ணுறல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே எப்படி சொல்கிறது, அதான் நீ அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு வேறு யாரும் பிடிச்சிச்சுன்னா நீ அப்ரோச் பண்ணுறல பிரயோஜனம் இல்லை. வேற ஒருத்தவங்க அப்ரோச் பண்ணுறாங்கன்னா எப்படி இருந்தாலும் உனக்கு யாரையும் பிடிக்காதுடா, நீ ஒரு ஆகாவலி, உனக்கு இதுவும் வராது, எப்படி சொல்கிறது, உன் மேலே யாருக்கெல்லாம் லவ்வே வராதோ அவங்க மேலே தான் உனக்கு லவ் வரும். அப்போ நீ இப்படி இருக்குன்னா, நீ இதை நோக்கி போயிட்டே இருக்குன்னா இது என்ன ஆகணும் அவங்களுக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. டக்குன்னு அவங்க என்ன வேணால் பண்ணலாம் ஒன்று. அதனால இது டேஞ்சரு. நீ என்ன பண்ணு, நீ உன் வேலையை பாரு, உன்னோட இதை நோக்கி போயிட்டே இரு. இது இருக்குல்ல, இன்னொன்று வேற இது தானாக வரும். தானாக வரும்போது என்ன ஆகும், அது வந்து உனக்கு பாசத்தை கொடுக்கும். நீ என்ன பண்ணணும், திரும்பி நீ கொஞ்சம் யோசிக்கணும், பாசம் வந்து இது நிஜமான பாசமா அப்படின்னு. நிஜமான பாசத்தில் அப்படி தெரியல, கொஞ்சம் காமா நம்ம இந்த போகலாமா, நம்ம ஸ்டேபிளாக இருக்கோமா அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணிடணும், டக்குன்னு இதை பிடிச்சிக்கிட்டேன்னு விட்டுறக்கூடாது. இதை விட்டுட்டேன்னா திருப்பி நீ அதுக்கு தான் போயிடுவ. அதனால என்ன பண்ணிடு, நீ உன்னை தேடி வர்றதை வந்து பத்திரமா வச்சுக்கோ, அதுதான் பெஸ்ட்டு. சரி, என்னை தேடி எதுவுமே வரலன்னா நீ உன்னை இம்ப்ரூவ் பண்ணு, தானாக வரும். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ்
வெல்த் ப்ரோ. லைக் உனக்கு நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருந்தா நீ அதான்டா. இப்போ நீ அந்த பொண்ணை பார்க்குறேன்னு என்ன அர்த்தம்? அந்த பொண்ணு வந்து ஏதோ பண்ணுறது உனக்கு பிடிச்சிருக்கா, அவள் கேரக்டர் பிடிச்சிருக்கா, அவள் லுக்ஸ் பிடிச்சிருக்கு, ஏதோ உனக்கு பிடிச்சிருக்குன்றதுனால தான். ஒரு பையனும் அதே மாதிரி தான். ஒரு பையனை உனக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த பையன் வந்து நல்ல கேரக்டராக இருப்பான், நல்லா பிஹேவ் பண்ணுறான், நல்லா வந்து லுக்ஸ் இருக்குது, எல்லாம் சேர்த்து தான் உனக்கு பிடிக்குது. உடனே நான் லுக்ஸை பார்த்துலாம் லவ் பண்ண மாட்டேன் எனக்கு அந்த மாதிரிலாம் ஓல் விடாத. லுக்ஸும் ஒரு மேட்டர் தான், ஓகேவா? ஸோ நீ ஆஸ் அ ஹோலாக நீ டெவலப் ஆனனா உன்னை இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கும்டா நிஜமாலே. அதுக்காக நீ உன்னை டெவலப் பண்ணுறதே மற்றவங்களுக்கு பிடிக்க வைக்கிறதுக்காக யோசிக்காத. நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருந்தால் நீ வாழ்க்கையிலையும் முன்னேறுவ, இதுலேயும் முன்னேறுவ. புரியுதா? ஸோ நீ என்ன பண்ணு, இந்த மாதிரி யாருக்காவது உனக்கு பிடிக்கலன்னா உடனே நீ என்ன பண்ணாத, அவங்க கூடயே சுற்றிட்டு இருக்காதன்றேன். ஒருத்தவங்களுக்கு உனக்கு பிடிக்கலையா, ரிலேஷன்ஷிப்பு அவங்க வரலன்னா நீ போயிடு. சும்மா ஃப்ரெண்டாக இருக்கா, அவங்க கூடயே இருக்கா, அவங்கள பார்த்துட்டே இருந்தனா உனக்கு நீ அடுத்த மூவ் ஆனே ஆக மாட்டேன். மூவ் ஆன் ஆகிறது இல்லாமல் உனக்கு வேறு பொண்ணையே பிடிக்காது, வேறு பொண்ணு உன்னை தேடி வந்தாலும் நீ வந்து அதை கவனிக்கவே மாட்டேன். சரி பையன் வந்தாலும் கவனிக்க மாட்டேன். புரியுதா? ஸோ அதனால் என்ன பண்ணு, லவ் பண்ணால் ஆமான்னு சொன்னாங்கன்னா ஒட்டிக்கோ, இல்லைன்னு சொன்னால் நீ பட்டிக்கும் வேலையை பாரு, அவங்க மாட்டிக்கும் அவங்க வேலையை பார்க்கட்டும். 2 பேருக்கும் நல்லது. சுபம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து காம்ப்ளிகேட் பண்ணி யோசிக்கிறது ஏன்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரேன், டாட்டா.